நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 1/6/2024, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் நாள் 2024ஆம் வருடம். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழை மேகங்கள் சிறப்பாக பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் உள் மாவட்ட பகுதிகள் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் தீவிரமான பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய மழையானது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. தற்சமயமே பார்த்திங்கன்னா தேன்கனிக்கோட்டை மாதிரியான பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. குறிப்பாக தேன்கனிக்கோட்டை மற்றும் ராயக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் மிக சிறப்பாக ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். இது தொடர்பாக ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு காணொலியை நான் பதிவு செய்யும்பொழுது 31ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக ஜூன் மாத 1ஆம் தேதியிலலாம் வடமேற்கு உள் மாவட்டங்களில், வட மாவட்டங்களின் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். தற்பொழுது அதற்கான அந்த அமைப்புகள் மற்றும் சூழல்கள் தான் நிலவி கொண்டு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் என்பது வட உள் மாவட்ட பகுதிகள் உட்பட உட்பகுதிகளின் சில இடங்களில் சிறப்பான சூறைக்காற்றுடனான மழைக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைய இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் நான் இப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறேன். தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. கிருஷ்ணகிரி சூளகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. இவை போக பர்கூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது கிருஷ்ணகிரி மற்றும் ஊத்தாங்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பர்கூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. பள்ளிகொண்டா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதாங்க குடியாத்தா இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. வேலூர் மாவட்ட வடக்கு பகுதி அது. ஸோ அங்கெல்லாம் மழை நிச்சயமாக பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அதே போல் சேலம் மாவட்டத்தில் கூட பார்த்திங்கனாக்கா வாழப்பாடி அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. வாழப்பாடி, கங்கவள்ளி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், குறிப்பாக அந்த வனப்பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருவதை நம்மால் அறிந்து கொள்ள இயல்கிறது. சின்ன சேலத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. மதுரை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில், குறிப்பாக சமயநல்லூர், திருப்பரங்குன்றம், வாடிப்பட்டி மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. மதுரை மாநகரிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடவூர் மாதிரியான பகுதிகளில் மற்றும் நம்ம மேலூர் இருக்கு இல்லையா, மேலூர் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மேலூர் அலங்காநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சிவகாசிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், அது மட்டுமல்லாத நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளில் எட்டயபுரம் கோவில்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சாத்தூர் சிவகாசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் என பல இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி தான் வருகிறது. தூத்துக்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. குறுக்குச்சாலை மாதிரியான பகுதிகளில், மாப்பிள்ளை புறம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், புதியாம்புத்தூர் மற்றும் குறுக்குச்சாலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ஒட்டப்பிடாரம் குறுக்குச்சாலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் ஆங்காங்கே பதிவாகி வருவதை நம்மால் காண இயல்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மழை மேகங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைய தொடங்கும். குறிப்பாக மாலை நேரத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த மழை மேகங்களின் உக்கிரத்தன்மை என்பது அதிகரிக்க தொடங்கும். ஏன்னா நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா பிற்பகலெல்லாம் பெரிய அளவில் நம்மளால் ஆக்டிவிட்டீஸை பார்க்க முடியல. ஆனால் இரவு நேரத்தில், மாலை நேரத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த ஆக்டிவிட்டீஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருந்தது. நேற்று இரவு ஒரு 11:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கூட ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ அப்போயே நமக்கு தெரிய வந்துட்டு இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போயே இந்த மாதிரி இருந்ததுனாக்கா மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் ரொம்ப உக்கிரமாகவே சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா மழை மேகங்கள் கொஞ்சம் நேரத்திற்கு அப்புறம் தீவிரமடையும். ஆனால் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாது. நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது அப்படிங்கிறதையும் நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிச்சயமாக கனத்த மழைக்கு வாய்ப்புகள் உண்டு. கிருஷ்ணகிரி, ஜோலார்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில், ஆம்பூர், ஜோலார்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருப்பத்தூர், ஆம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், குன்னத்தூர் மாதிரியான பகுதிகளில், ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதிகளில், வெள்ளாம்பட்டி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்று வட்டார பகுதிகளில், தருமபுரி, அரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம
காரிமங்கலம் மாதிரியான பகுதிகளில், தேன்கனிக்கோட்டை, ஓடப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், மேட்டூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. மேட்டூர், எடப்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். சின்ன சேலம், ஆத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கங்கவல்லி மற்றும் பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. களட்டூர் மாதிரியான பகுதிகளிலும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். தொழுதூர், பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல தான் பெண்ணாடம், செந்துறை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பெண்ணாடம், செந்துறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்றைய தினமே திருச்சி மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்களானது பதிவாகி வந்தது. திருச்சி மற்றும் மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். திருச்சிராப்பள்ளி மற்றும் மாதூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது திருச்சிராப்பள்ளி, கீரனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆலங்குடி மாதிரியான பகுதிகளில், கீரமங்கலம், ஆலங்குடி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கூட திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மேகங்கள் ரொம்ப நேரமாகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி வருகிறது. ஸோ நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் இந்த காலகட்டத்தில் மழை பதிவாகுவது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மளே சொல்லியிருந்தோம், தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு அங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக தூத்துக்குடி நகரினுடைய வடக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை தூத்துக்குடி பகுதியிலலாம் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, நம்ம மழை வாய்ப்புகளுக்கு வந்துடுவோம். ஸோ மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் சில இடங்களில் கனமழை பதிவாகி இருக்கிறது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாலக்காடு மாவட்டத்தில் அந்த ஒட்டப்பாலம் அருகிலெல்லாம் மழை பதிவாகி இருந்ததாக நண்பர் ஒரு காணொலியை கூட பதிவு பண்ணியிருந்தார், எனக்கு அனுப்பியிருந்தார். நான் அதை கூட பார்த்தேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது. ஜவ்வாது மலை மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள், அதாவது ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. சித்தூர், வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இன்கேஸ் இது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்களில், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை மாநகரனுடைய மேற்கு புறநகர் பகுதிகளில் ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரெயின் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ், அதை உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தால் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். பட் எப்படி இருக்குனாக்கா, இப்போ நம்ம உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும். ஏன்னா இப்போ வடமேற்கு உள் மாவட்டங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது அல்லவா. இப்போ பெங்களூர் மாநகரை ஒட்டிய இடங்களில், ஓசூரை ஒட்டிய இடங்கள்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை மேகங்கள் இருக்கிறது. மதுரை மாவட்டத்திலும் மழை மேகங்கள் தென்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னாக்கா, இப்போ திருச்சி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ கங்கவல்லி அருகில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரியலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஸோ மதுரை அருகே இருக்கக்கூடிய மழை மேகங்களினுடைய தாக்கத்தினால நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவை போக நாம் பார்த்தோமேயானால், இப்போ அந்த வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. ஸோ அதை நான் உற்று நோக்கிறேன். ஸோ திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி, வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி, திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் அது மழை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து, சில இடங்களில் சூறைக்காற்றுடனான மழையை அது ஏற்படுத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதிகள், அதே போல் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதில் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. பட் அது என்ன ஆகுதுங்கிறத நம்ம இரவு நேரத்தில் பார்க்கலாம். தெற்கு ஆந்திர பகுதிகளில் நிச்சயமாக கனமழை பதிவாகும். அதற்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மேலே இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் சில இடங்களில் இரவு நேரத்தில் அல்லது நள்ளிரவு நேரத்தில் பலத்த சூறைக்காற்றுடனான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நெல்லூர் மாவட்டத்தில் நிச்சயமாக கனமழை பதிவாகலாம். நெல்லூர், காவலி மாதிரியான பகுதிகளில், குடூர் மாதிரியான பகுதிகளில், காணிகிரி மாதிரியான பகுதிகளிலெல்லாம் கனத்த மழை பதிவாகலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ உட்பகுதிகளில் மழையானது தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு நள்ளிரவு, அதிகாலை மற்றும் அதனை ஒட்டிய காலை நேரங்கள்லாம் கேரளாவில் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களிலெல்லாம் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மேற்கு திசை காற்றும் வீரியம் பெற்று தான் இருக்குது.
இல்லைன்னு கிடையாது, தென்மேற்கு பருவக்காற்று வீசிக்கொண்டு தான் இருக்குது. அதே சமயம் உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கு ஏதுவான சூழல்கள் காற்று முடிவின் காரணமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே சூழல்களை தொடரும். அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழக உட்பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வட தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது, உட்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி, அடுத்த 24 மணி நேரத்திலும் சரி, பதிவாக இருக்கக்கூடிய வெப்பசலன மழையை நீங்கள் என்ஜாய் செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரிலாம் எப்போவுமே கிடைக்காதுங்க. ஸோ இப்போ மேற்கு காற்றின் வீரியத்தன்மை மென்மேலும் அதிகரிக்கும் பொழுது நமக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் குறையத்தான் போகுது. அதாவது தென்மேற்கு பருவக்காற்று முழுமையாக வீரியம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் உட்பகுதிகளில் மழையின் தீவிரத்தன்மையானது குறைந்துவிடும். இந்த மாதிரியான வெப்பசலன மழையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தின் இயல்பு. ஸோ இந்த ஆண்டுமே இது அப்படி தான் இருக்க போகுது. தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியம் குறையக்கூடிய தருணத்தில் நமக்கு வெப்பசலன மழையானது கிடைக்கும். இது மாறி மாறி தான் இருக்கும். இப்போ ஒரு சர்க்குலேஷன் வங்கக்கடலில் உருவானுச்சுனாக்கா மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து அது தென்மேற்கு பருவக்காற்றை வலுப்படுத்தி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கனத்த மழை பொழிவு ஏற்படுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை மிக சிறப்பாக அமைத்து கொடுக்கும். அதே சமயம் பார்த்திங்கனாக்கா மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை குறைந்து இருக்கக்கூடிய தருணத்தில் தமிழக உட்பகுதிகள் பலனடையும். கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். இதைத்தான் நான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். மாதிரிகள் அப்படி இப்படி காட்டும். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் நமக்கு மழை வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜூலை மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான கண்டிஷன்ஸ்லாம் நிலவும். செப்டம்பர் ரொம்ப சூப்பரான மாதமாக கூட இருக்கலாம். அதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இப்போ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் 35 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் இதையும் நம்ம எடுத்துக்கணும். நேற்றைய தினம் ஏற்காடில் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் என்பதை போல் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை இரவு நேரத்தில் பதிவு பண்ணியிருந்தேன். மழையெல்லாம் பதிவாகி இருக்குதுங்க, 35 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸோ அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் 32 மில்லிமீட்டர் அளவு மழையும், ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 30 மில்லிமீட்டர். ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் மழை வாய்ப்புலாம் இருக்குதுங்க அடுத்த 24 மணி நேரத்திலும். பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் 20 மில்லிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம் 19 மில்லிமீட்டர், சோலையாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், பார்வூர் நீலகிரி மாவட்டம் 19 மில்லிமீட்டர், பாம்பார் அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், குந்தா பாலம் நீலகிரி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் 17 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், சிறுகுடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், துறையூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 14 மில்லிமீட்டர், கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சாம்ராஜ் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், தேவிமங்கலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 8 மில்லிமீட்டர், ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் 8 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி நகரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி பேருந்து நிலையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், ஊத்தாங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், எம்ரால்ட் நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், கல்லட்டி நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், பொன்மலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பவானிசாகர் ஈரோடு மாவட்டம் 5 மில்லிமீட்டர், மணப்பாறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பழனி திண்டுக்கல் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், தருமபுரி நகரப்பகுதி தருமபுரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், புலிவலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், முசிறி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பொன்னையாறு அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் 4 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் 4 மில்லிமீட்டர், தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், தோகைமலை கரூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், அஞ்சட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், கல்லன்றி மதுரை மாவட்டம் 3 மில்லிமீட்டர், பஞ்சப்பட்டி கரூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், ஓமலூர் சேலம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், மருகாபுரி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், பாடலூர் பெரம்பலூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், தென்பரநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், மரண்டல்லி தருமபுரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், வாத்தலை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், சமயபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கோடநாடு நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், நாவலூர் கோட்டுப்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், அதேபோல் கீழவார்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர்,
பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், ஜம்புகுட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 1 மில்லிமீட்டர், வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், குளித்தலை கரூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.